சண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு பெங்களூருக்கு ஷாப்பிங் போலான்ட்டு ரெடி ஆயிட்டு இருந்தோம். சீக்கிரமா கிளம்பலாம்னு நினைச்சோம். பட் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதுக்கு ரீசன் என்னன்னா, ஷையோட கை இந்த நிலைமையில இருக்கனால நாங்க நினைச்ச டைம் விட கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. லாஸ்ட் ஃப்ரைடே ஸ்கூல்ல இருந்து ஒன் டே ட்ரிப்க்கு கூட்டிட்டு போயிருந்தாங்க. ஸோ ஷையு அங்க போய் அடிபட்டு தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஜாலி வுட்ஸ் அப்படின்ற அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. ஏதோ ரைட் விளையாடுறப்ப கீழே விழுந்துட்டேன்னு சொல்றா. எனக்கு இப்போ வரைக்கும் கிளியரா புரியல அவ எப்படி விழுந்தா என்ன செஞ்சான்ட்டு. ட்ரிப் முடிஞ்சு ஷையுவை பிக்கப் பண்ண போறப்ப பார்த்தா கையில ஸ்வெல்லிங் இருந்துச்சு. என்னன்னு கேட்டதுக்கு கீழே விழுந்துட்டேன்னு சொன்னா. இமீடியட்டா சிவா வந்து டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனாரு. எக்ஸ்ரே எடுக்க சொன்னாங்க. ஸோ அதில் பார்த்தா போன் லைட்டா டிஸ்லோகேட் ஆயிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ இப்போதைக்கு இந்த மாதிரி ஒரு கட்டு போட்டிருக்காங்க. ஒரு 4-5 டேஸ் கழிச்சு ரிவ்யூக்கு வர சொல்லியிருக்காங்க. அண்ட் ஷைனாவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி அடிபடுறதுலாம் ஒரு புது விஷயமே கிடையாது. 6 மாசத்துக்கு ஒரு தடவை இல்ல வருஷத்துக்கு ஒரு தடவை ஃப்ராக்சர் இல்லைன்னா லிகமெண்டர் எப்படியாவது ஏதாவது ஒன்று செஞ்சு எடுத்துட்டு வந்துருவா வீட்டுக்கு. ஷைனாக்கு வந்து இது ஒரு இயர்லி ரிச்சுவல் மாதிரி. லாஸ்ட் இயர் இதே செப்டம்பர் மாசம் பாஸ்கெட் பால் விளையாண்டு கையில அடிபட்டு ரைட் கையில கட்டு போட்டிருந்தா. இதுல வந்து பெருமையா வேற ஒரு வார்த்தை சொன்னா பார்த்துக்கோங்க. அம்மா எனக்கு ஃப்ராக்சர்லாம் இல்ல. ஜஸ்ட் போன் நகர்ந்திருக்கு அவ்வளோதான் அப்படின்ட்டு. அப்போதான் எனக்கு பயங்கரமா டென்ஷன் ஆச்சு.